இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. என்ன கன்னி ராசி அன்பர்களே, கடந்த ஒரு வருடம் 2025 ஜூன் டு 26 ஜூன் 2ஆம் தேதி வரலும் கௌரவ குறைச்சல், வேலை உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசுகிற அந்த விதமான உத்தியோக மட்டம் தட்டுதல், கௌரவ மட்டம் தட்டுதல். அதனால் இப்படிப்பட்ட சில கௌரவ குறைச்சல்களை எல்லாம் 2025 ஜூன் டு 26 ஜூன் வரணும் சந்திச்சிங்க. இப்போ அமோகமான நல்ல நேரத்தில் இருக்கீங்க. ஆனாலும் கண்டச்சனில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க, மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல்நல உபாதைகள் வரலாம். இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆசனவாதி, மூலம், பௌத்திரம், மலச்சிக்கல் இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் வாயை திறந்து பேசினாலும் ஏதோ ஒரு முகமதி ஆவி பேசுகிற மாதிரியே இருக்குது. தர்காவுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமான்னு நினைக்கிறீங்க. துர்கான்றது உங்கள் மனைவியாக இருக்கலாம். பெண்பால சொல்கிறேன். உத்தியோகம், தொழில் கடந்த ஒரு வருடமாக வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடவில்லை, வேலை கிடைத்தாலும் அதற்கான சம்பளம் கிடைக்கவில்லை என்பதை போல் போனது. இப்போ உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். இதனால் வரல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் இருந்ததுன்னா என்ன, இன்றைக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதே, அதுவும் திருமணம் நடந்து அது நீடித்து நிலைக்கிறதெல்லாம் நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஈக்குவலாகி போச்சு. அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் திருமண கிரகம் நன்றாக சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவமான திருமணம் நடக்கும். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் பாப்பத்துவமான அமைப்பை பெற்றிருந்தால் திருமணம் நடந்து பிறகு அதனால் நீங்கள் பாவக்கணக்கை தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி சொல்கிறதுக்கு இது ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து சில விதிமுறைகள் இருக்குது. இப்படி தான் சொல்லணும், அப்படி சொன்னால் தான் அது நடக்குதுன்றது நாங்கள் 30 வருடங்களாக பார்த்துருக்குறோம். அந்த விதிமுறைப்படி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் சித்தர்கள் வகுத்து கொடுத்த விதிமுறை, என்னுடைய சொந்த விதிமுறை அல்ல. பிறகு ஒரு நண்பன் மூலமாக பணம் வரும், வெளிநாடு மூலமாக பணம் வரும், இல்லை நீங்களே வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம். குழந்தை பேரு, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்திலே கிரகபலம் இருக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்குது, இல்லாதவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போது 5 நிலைகளில் கூற உள்ளேன். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் தேவைக்கான பணம் வரும். இன்னும் அடிப்படையில் யோக தசாபுக்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த மாதம் ஆரம்பித்த 15 ஜூன் 2026 5 நாட்களுக்குள்ளேயே பணம் வரும். முதல் தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, இப்படி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வரும் அளவிற்கு யோகத்தை வாங்கி வரவில்லை என்று பொருள். அவ்வளோதான். படுத்துக்கிட்டு போத்திக்கினாலும் ஒன்று தான், போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான். ராசி பலன் பார்த்து தெரிஞ்சிட்டாலும் ஒன்று தான். ராசி பலனே பார்க்காமலே உங்களுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ராசி பலனே பார்க்காம வருதுன்னா அடிப்படை ஜாதகத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். ராசி பலன் பார்த்து வரலன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான் சுவாமி மேட்டரு. அவ்வளோதான். அடுத்ததாக முதல் நிலை வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக பணம் வருது. அன்பான அழகிய மனைவியை கொண்டவர்கள், மனம் முடித்தவர்கள் இந்த நேரத்தில் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கலாம். இல்லை எங்களுக்கு அன்பான மனைவி, அழகான மனைவி இல்லைங்க, அதுக்கு பதிலாக திருமணம் கடந்த உறவு இருக்குன்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். இல்லை லிவிங் டுகெதர்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். ஆக மொத்தத்தில் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கலாம். எதிர்பாலினத்தோடு அது உள்ளவர்களுக்கு இப்படி 3 வாட்டி சொல்கிறோம்டான்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு. பிறகு வீடு, மண், மனை, வாசல் இதிலெல்லாம் கடந்த ஒரு வருடத்தில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். இஎம்ஐ கட்டணும்னா கட்டிடலாம், வாடகை கட்டணும்னாலும் கட்டிடலாம். இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இரண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை முயற்சிகள் கை கொடுக்கும். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வரும், சகோதரர்களுக்கும் உடல்நல பாதிப்புகள் வரும், சில முயற்சிகள் கைகூடும். மூன்றாவது நிலை
அதாவது வருகின்ற 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026 வரையிலும் ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், ஷேர் பிஸ்னஸ்ஸு நல்லாயிருக்கும். அப்படியே லாட்ரி டிக்கெட்டும் சேர்த்துக்கணும். 4வது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உள்ள அந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு உண்மையிலே ஒரு செலவின காலகட்டம். இதுவரையும் வரவு வந்தது இல்லையா, இப்போ செலவு வரணும். அந்த செலவு மனைவிக்காக, குடும்பத்துக்காக, தந்தைக்காக, உங்கள் உடல்நல தேவைக்காக, வீட்டில் துணிமணிகள் எடுத்து தருவதற்காக, இப்படி பல விதத்திலும் இருக்கலாம். பிறகு 5வது நிலை வருகின்ற 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை ஷேர் பிஸ்னஸ் அறவே பண்ணக்கூடாது. ஹெல்த் டிஸார்டர் வரும், வெல்த் டிஸார்டர் வரும். தொழிலில் கொஞ்சம் குறைவான வருமான பெருக்கம் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் இதில் விழிப்புணர்வாக இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் உண்மையிலேயே யோகம் இருந்தால் பணம் வரும். அதேபோல் சந்திராஷ்டம நாட்களில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.